பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம தங்கமயில இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்து விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காந்திமதி இருந்துட்டு எதுக்கு இந்த பொண்ணை வெளியில் தள்ளிட்டு போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வடிவையெல்லாம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்க சமதி, நீங்கள் செய்யக்கூடாத பாவத்தை பெரிய பெரிய பாவமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் வீட்டை நம்பி நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் பொண்ணை வெளியில் தள்ளுறீங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. இந்த பக்கம் சரவணன் இருந்துட்டு அவங்க சொல்கிறத எதையும் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்கப்பா. அவளை மன்னிச்சு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஏற்றுப்பீங்களோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அப்படி மட்டும் ஒன்று நடந்திருந்தா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டேன்பா. என்னாலலாம் அந்த பொய்யா சொல்லிட்டு இருக்கிற கூட என்னால் சத்தியமாக வாழ முடியாதுப்பா. இத்தனை நாள் நரக வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுறா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சரவணன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்குப்பா எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அவங்க உங்களை மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் எதையுமே விசாரிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணீங்க. அவங்க ஏமாத்தினதுக்காக நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? இங்கே பாருங்கப்பா, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் சரின்னு தான் சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.